விஜய்க்கெல்லாம் ஐடியாலஜி போடலாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சுத்தமா கிடையாது. அவர் ஒரு இடத்தை எதிர்பார்க்கிறாரு, அந்த இடத்துக்கு ஒரு எதிரியை தர்றாரு, கொள்கை எதிரியை ஏதோ சொல்லிக்கிட்டு இந்த கட்சி நிலைக்காத மக்கள் பத்தியில அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நிலைக்காத மக்கள், அது ஒரு ஜோக்கர் பார்ட்டியா வந்துட்டு 4 நாள் மாறிட்டு வருது. பாம்பு வந்துட்டு அப்படி சத்தம் போட்டுட்டு அப்படி வீட்டுக்குள்ள எல்லாம் போறாரு. அது மட்டும் ரொம்ப சைலண்டா பூந்துட்டு கடிக்க வேண்டியவங்கள கடிச்சிட்டு போயிடும். அது இந்த பாம்பு வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு தலையில தான் அடிக்கும், புரியுதுங்களா? மதவாதத்தை வச்சு தலையில ஏற்றுச்சுன்னா அந்த விஷம் அதுக்கப்புறம் இறங்கவே இறங்காது, அப்படியேப்பட்ட பாம்பு. ஸோ இது அடிக்கிறதுக்கு வந்துட்டு பெரியாருடைய ஒரு கருவி தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கட்சி வந்துட்டு மக்கள் மத்தியில் ஏதோ சாதிக்க போறதா ஊடகத்தில் பேசிட்டு இருக்கிறான்ல, அவங்க அனைத்து பேரும் பிஜேபியினுடைய கையாட்கள்ன்றது முதல்ல பிடிச்சி, இவங்க அனைத்து பேருமே விஜய் வெற்றி பெறுவார், விஜய்க்கு 20%, விஜய்க்கு 10% அப்படின்னு சொல்லக்கூடியவன் எல்லாம் பாஜகவினுடைய கையாட்கள். அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, அதை வச்சு அப்படியே பிஜேபி சார்பாக போறது, அதை பிஜேபி பயன்படுத்துது. இவ்வளவுதான். பிஜேபி ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் இங்கே ஜெயிக்கிற கட்சி கிடையாது, அதெல்லாம் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுன்றீங்க. அப்படி இருக்க பிஜேபி எப்படி எதிரியாக்குறீங்க? பிஜேபி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எலெக்ஷன் மிஷினரி, ஒரு தேர்தல் எந்திரம். அதுக்கு 2 தான் குறிக்கோள், தேர்தலை ஜெயிக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் எல்லாமே எதுவுமே மக்களுக்கானது கிடையாது. மக்களுக்கு ஆதரவானவர்கள் போல ஒரு வேஷம் போடுது, அதுக்கு தான் அது இந்துத்துவம் அப்படின்ற ஒரு பேனர் எடுக்கும். ஐடியாலஜிக்கலி தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக கால் பதிக்க முடியாது, ஆனா தொழில்நுட்ப ரீதியா கால் பதிக்கலாம், திருட்டுத்தனத்தின் மூலமா கால் பதிக்கலாம். திருட வந்துட்டு அங்கஸ்தரத்தெல்லாம் போட்டுட்டு வர போறது இல்லை, அவன் இருட்டில் தான் வர போறான், கருப்பு ஆடை போட்டுக்கிட்டு. இவன் அப்படிதான் வரான். ஆனா கருப்பு ஆடை திருட போடுவான், இவன் வந்துட்டு காவி ஆடையை போட்டுட்டு உள்ள வரான். இவ்வளவுதான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். திருவண்ணாமலையில் நேற்றைய தினம் நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு இளைஞரணி மாநாடு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. அதில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவர் பேசிய அந்த பேச்சு என்பது ரொம்ப பேசு பொருளாக இருக்கிறது. நீங்க முழுவதுமா பார்த்திருப்பீங்க. இது சொல்லக்கூடிய மெசேஜ் மற்றும் அது என்ன மக்கள் மத்தியில் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தி? தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ் மக்களினுடைய நலன், தமிழின் மேன்மை, இது 3த்தையும் காப்பாற்றணும் அப்படின்னோம்னா அதற்கான ஒரே எதிரியான பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்த வேண்டும். அவங்க கூட இருக்கிறவங்களை வீழ்த்த வேண்டும். அவங்க வர்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்பாட்டு படையெடுப்பு, ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மனப்பாங்கூட அவங்க வராங்க. அதை நம்ம முறியடிக்கணும். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி நிற்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜாக நான் கருதுகிறேன். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஏன் தமிழ்நாட்டை வந்துட்டு பிஜேபி பலரும் கேட்குறாங்க, அது என்ன பிஜேபியை குறி வைக்கிறீங்க? அப்போ மக்களவை தேர்தல் நடந்துச்சு, மக்களவை தேர்தலில் பிஜேபியை சொன்னீங்க, ஏன்னா பிரதமராக மோடி போட்டிட்டாரு. இப்போ எங்கே பிஜேபி இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு சைடில் பேசுகிறாங்க. பிஜேபி ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் இங்கே ஜெயிக்கிற கட்சி கிடையாது, அதெல்லாம் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுன்றீங்க. அப்படி இருக்க பிஜேபி எப்படி எதிரியாக்குறீங்க? அப்படி பிஜேபி அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா ஒரு எலெக்ஷன் மிஷினரி, ஒரு தேர்தல் எந்திரம். அதுக்கு 2 தான் குறிக்கோள், தேர்தலை ஜெயிக்கணும், அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் எல்லாமே எதுவுமே மக்களுக்கானது கிடையாது. அது மக்கள்கிட்ட வந்துட்டு மக்களுக்கு ஆதரவானவர்கள் போல ஒரு வேஷம் போடுது, அதுக்கு தான் அது இந்துத்துவம் அப்படின்ற ஒரு பேனர் எடுக்குது. ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இந்துத்துவம் ஏன் வேணும் அப்படின்னோம்னா மக்களை வந்துட்டு தம் பக்கம் வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்களும் மக்களுக்காக இல்லை. அப்படி பார்த்தா இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம், இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் எந்த மக்கள் நல திட்டம் இவங்க தீட்டி மக்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு இருக்குது? எங்க எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சிருக்குது? எங்க மக்களுடைய தனிநபர் வருவாய் அதிகரிச்சிருக்குது? எதுவுமே கிடையாது. ஆனா இதுல யாரு சாதிச்சிருக்கிறதுனா மாநிலங்கள் சாதிச்சிருக்குது. தமிழ்நாடு போன்ற, கர்நாடகா போன்ற, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் தான் சாதிச்சிருக்கே தவிர இவங்க எதுவும் இந்திய அளவில் சாதிக்கல. ஆனா மக்களுக்கு எதுவும் இவங்க வந்து நல்லது செய்யற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை உண்டாக்கி அதை ஊடகங்களை வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு காப்பாற்றுறாங்க. பத்திரிகை தொலைக்காட்சியில் வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அதை பெருசாக காட்டுறாங்க. ஸோ இந்த பிம்ப அரசியலை முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி அவங்க பண்ணுறது என்ன அப்படின்னோம்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடியது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் கல்ச்சர் பிடிக்காது, தமிழன்ற அடையாளம் பிடிக்காது, தமிழ் மொழி அடிக்கணும். ஏன்னா அது 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பாரதிய ஜனதா வற்புறுத்தக்கூடிய இந்து ராஷ்டிராவுடைய மூலக்கூறுகளை எதிர்த்து நிற்குது. தமிழ் மொழிக்கு எதிராக இந்த நாடு முழுவதும் சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்தி திணிக்கப்பட்டது. அந்த இந்தி மொழி திணிப்பை முதல்ல எதிர்த்தது 38 எதிர்த்து வர இது
தமிழ்நாடு தமிழ்நாடு 62 + 24 76 வருட வரலாறு உண்டு நம்மளுக்கு. 24 62 + 24 84 வருட 86 வருட வரலாறு உண்டு இந்திய எதிர்ப்புக்கு. இன்னும் 16 வருஷம் போச்சு என்னம்னா நம்ம அதுக்கு ஒரு நூற்றாண்டு எதிர்ப்பு நூற்றாண்டே கொண்டாடுறோம். அப்படியாப்பட்ட அளவுக்கு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் மொழிவழி தேசிய இனங்களுடைய அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதுல இருந்துட்டு இந்த மாநிலங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படையை இங்கே வந்து திராவிட கட்சிகள், காமராஜரை ஒரு எக்ஸப்ஷனாக விடுங்க, அவங்க வந்துட்டு இந்த மாநில பொருளாதாரம், மாநில அடையாளம், மாநில அளவிலான முன்னேற்றம் எல்லாத்தையும் பெருசுபடுத்திருக்காங்க, உயர்த்திருக்கிறாங்க. ஸோ இதை அழிக்கணும். ஏன்னா அவங்க மாநிலத்தை கைப்பற்றணும். மாநிலத்தை கைப்பற்றணும்னா தமிழ்நாட்டுடைய வளங்களை கைப்பற்றி கொள்ளையடிக்கணும், அதை கார்பரேட்டுக்கு கொடுக்கணும். அது ரெண்டு. தமிழ் மொழி, தமிழ் மக்கள் அப்படின்றவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு வரலாற்று ரீதியாக ஒரு இணைய எதிரியாக பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள், தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறோம். உங்களை கேட்டால் முஸ்லீம், நீங்கள் என்ன கேட்டால் இந்துன்னு சொல்லுவோம். அந்த கதையெல்லாம் கிடையாது. இங்கே தமிழன்னு சொல்கிறோம் நம்ம. அதான் அவங்களுக்கு பெரும் பிரச்சனை. இப்போ கூட பாருங்க, அது இந்துக்களுடைய உரிமை, அது இந்துக்களுடைய கோயில், அது இந்து அப்படிதான் சொல்றான். அதான் நம்ம திருப்பி கேட்டோம். நான் தான் கேட்டேன், இது வேற யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அது எப்படி இந்துனுடையதாகும்? கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபம் இந்து பண்டிகைன்னா ஏன் கேரளாவில் இந்துக்கள் இல்லையா? கர்நாடகத்தில் இந்துக்கள் இல்லையா? ஆந்திராவில் இந்துக்கள் இல்லையா? தெலுங்கானா ஏன் அவங்களாம் வந்துட்டு பகல் விளக்கு ஏத்தல? அப்போ இது தமிழன் பண்டிகை. அப்போ இது தமிழர்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பின்வாங்குறான். அவனுக்கு மெயினா என்ன அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தங்களை இந்துன்னு அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நான் தான் இந்து கட்சி, மற்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இங்க அவனோட பிரச்சனை என்னன்னு அதனால சொன்னேன். தமிழ், தமிழர், தமிழ்நாடு, இது மூணு தான் அவன் எதிரியா நினைக்கிறான். இதை உடைச்சிட்டோம் அப்படின்னோம்னா அவன் எங்க வேணாலும் வந்துடலாம். அதனால எது வேணாலும் செய்வான். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லும் போது, இங்க எப்படி படை கொண்டு வந்து தாக்கினாலும் அதை எதிர்த்து நிற்போம், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்னாலும் கூட அவங்களுடைய வழிமுறை ரொம்ப நுணுக்கமான தொழில்நுட்ப ரீதியான களவாணித்தனம். நேற்று இந்து எடுத்து பாருங்க, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறவருடைய அந்த ஆலன் சட்டப்பேரவை தொகுதியில் அந்த 5994 பேரை வாக்காளர் பட்டியலில் நீக்கினதுக்கு அவங்க கடைபிடிச்சிருக்கிற முறையை பாருங்க. அதுக்கு ஈஸியான அந்த லூப் ஹோல் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலே இருக்குது, நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல்லே இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்க ஒரு பக்கம் வந்துட்டு நீங்க காகிதத்துல சேர்த்துட்டு போறீங்க, இன்னொரு இடத்துல கம்ப்யூட்டர் அதை அடிச்சுக்கிட்டே போகலாம், தெரியுமா? இதெல்லாம் 2019 ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டு இதெல்லாம் நான் நரட்டு பண்ணியிருக்கிறேன். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தது நான் தான் முதல் புத்தகத்தையே நான் இது கொடுத்தேன். அவர்கிட்ட தான் நான் முதல் புத்தகத்தை கொடுத்தேன். எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய முதல் எய்ம் என்னன்னா மாநில கட்சிகளை அடித்து ஒழிப்பது, வாக்கை வைத்து ஜனநாயகத்தை கொல்வது, உன் கண்ணை வச்சே உன் வரலை வச்சே உன் கண்ணை குத்துறது, அழிக்க நொல்லையாக்குறது அப்படின்னு இருக்க. அந்த வேலை தான் பாஜகனுடைய வேலையே. இப்போ நேத்தோட பாருங்க, அழகா பேசியிருக்கிறாங்க பிரியங்கா காந்தி, வாக்கை வச்சு தேர்தல் நடத்தினா நீ காலிடா கிடையாது அப்படின்றாங்க. நேற்று நடந்தது சில டெல்லியில் அவ்வளவு பெரிய பேரணி, அந்த பேரணியில அப்படி பேசியிருக்கிறாங்க. இந்த குரல் தான் நாடு முழுவதும் மக்கள் மனதிலிருந்து எதிரொலிக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் கருவி என்னன்னா தேர்தல் தான், மற்ற வேற எதுவுமே கிடையாது. தேர்தலில் அது வளைச்சிட்டான், ஒரு பெரிய ஒரு சுதந்திர அமைப்பான தேர்தல் ஆணையத்தை வளைச்சிட்டான். அவன் என்ன பண்றான்? இப்போ நம்மளாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காகிதத்தில் ஏதோ வந்துருச்சு எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுப்போம். கம்ப்யூட்டரில் அவன் என்ன பண்றான்னு யாருக்காவது தெரியுமா? திமுகவுக்கு தெரியுமா? அண்ணா திமுக தெரியுமா? காங்கிரஸ் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அது வாக்காளர் பட்டியல் வந்துட்ட உடனே தான் இருக்குது நம்மளுக்கு இங்க வித்து. அப்ப பாருங்க எப்படி தொகுற போறாங்கன்ட்டு ஒருத்தர். நேத்து திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லது அவங்களுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களோ அவருடைய பேச்சுல இது இடம் பெறலையே அப்படின்றத என்னோட பெரிய வருத்தம். நேற்று காத்தால அவர் பேசினார். நேற்று காத்தால பேசும்போது 50% வேலை தான் முடிஞ்சிருக்குது எஸ்ஐஆர் தொடர்பா, இன்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு அங்க சொன்னார். அந்த கல்யாணம் சொன்னாரு. பின்னாடி வந்துட்டு விரிவா பேசுவார்னு நினைச்சா அது பேசவே இல்லை. இதுலதான் நீங்க உங்களுடைய தொடரலை. ஏன்னா பீகார் நடந்தது என்னது? முகவரி அல்லாத முகவரியில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் சேர்ப்பு, 20 பேர் முதல் 1100 பேர் வரைக்கும் சேர்த்திருக்கிறான். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஏராளமான பேர் அழிச்சிருக்கிறான். அழிச்சவங்களுக்கே தெரியாத நம்ம பேர் இல்லைன்றது. 2 விடயம் தான் அது ரொம்ப முக்கியம். அப்ப இங்க நடந்துச்சா இல்லையான்றத கண்காணிக்கிறது யாரு? உங்களுக்கு தான் பெரிய கட்சி அமைப்பு இருக்குது, பலம் வாய்ந்த கட்சி அமைப்பு. இந்த கட்சி அமைப்பை வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் வந்துட்டு கண்ணில் விளக்கெண்ணை ஊத்திக்கிட்டு தேடி தேடி ஆராய்ச்சி பார்த்துட்டு எங்க இருக்கிறா யாரு என்றதை எடுத்து வந்து, இப்போ ஒரு பக்கம் பாருங்க, அண்ணாமலை என்ன சொல்றாரு?
80 லட்சம் வாக்காளர்களை நீக்க சொல்லி இருக்கிறோம் அப்படின்றாரு இவரு தேர்தல் ஆணையர். ஆமா, நீ யார் நீக்க சொல்றதுக்கு? நீ யார்? நீ ஒரு கட்சியினுடைய மாஜி தலைவன், நீ யார் அதை சொல்றது? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா RS பாரதி சொல்றாரு 85 லட்சம் பேர் நீக்கப்படும் அபாயம்ன்றாரு. அப்ப ஏதோ ஒரு கோடி ஓட்டு கிட்டத்தட்ட ஏதோ வந்து குறி வச்சுட்டானுங்க அப்படின்றது இவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ தெரிஞ்சிருக்குது. அப்போ இதை எப்படி கண்டுபிடிச்சு இதை எப்படி சரி பண்றது? அப்ப இதற்கான ஒரு தயாரிப்பு, ஒரு மன ரீதியான ஒரு தயாரிப்பை வந்துட்டு ஒரு வழிகாட்டுதல வந்துட்டு முதல்வர் ஸ்டாலினோ அல்லது துணை முதலமைச்சரோ தரல. அது தந்துருந்தாங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஆல் இண்டியா லெவல் அது பெரிய அளவுக்கு எதிர்கொலிச்சிருக்கும். நம்ம ஐடியாலஜிக்கலா பிஜேபி எதிர்க்க போறோம், அதை விட்டு தர போறது இல்லை. ஆனா அவனு ஐடியாலஜி வச்சுட்டு வரலையே தெருவா வர்றான், எடுத்தாந்து போட்டு ஒரு வீட்டுக்கு வர்றான், வந்து எடுத்தாந்து கொடுக்குறான். ரைட்டா, கொடுத்துட்டு வாங்க வாங்க சேருங்க, நம்ம சேவை பண்ணணும்னு. இவர் என்ன புடலங்க சேவை பண்ணாரு அப்படின்றத வரலாற்று அவங்க நிரூபிக்கட்டும். ஒரு மண்ணும் கிடையாது. அப்ப ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா தேர்தல் ரீதியா தான் வேலை செய்யறான், தேர்தல் ரீதியா தான் உங்களை மடக்கிறான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்புணர்ச்சி இருக்கக்கூடிய பீகார்ல வந்துட்டு அடிச்சு தூக்கி மட்டம் தட்டி விட்டு 200 சீட்டை ஜெயிச்சிட்டாங்க. 242 சீட்ல 206 சீட்டை ஜெயிச்சாங்க. என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? புரியுதுங்களா? அப்போ இதை பிடிக்கணும் அப்படின்னா வலிமையான கட்சி கட்டமைப்பு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி, இவங்க எல்லாருமே கேடர் பேஸ்டு பார்ட்டிஸ். இவங்க அனைத்து பேரும் இறங்கி அடிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அதை தான் அவங்க சொல்லணும். வடமண்டல 91 தொகுதிகளுக்கு சேர்ந்த இளைஞர்கள் தான் நேற்று வந்து குவிஞ்சது 1.5 லட்சத்துக்கு. அவங்கள இதுல வந்துட்டு ஊக்குவிக்கணும். அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது முறை சொல்லல முதல்வர் ஒரு கடிதம் எழுதி எப்படி இதை டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு. ஏன்னா திமுக வந்துட்டு ஒரு வார் ரூம் வச்சுட்டு இதை பண்றாங்க, இல்லைன்னு நான் சொன்ன வரல. என்ன இலங்கை போன்றவரெல்லாம் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இவங்களை ஊக்கப்படுத்துங்க, இவங்களை செய்ய சொல்லுங்க. இவங்க உறங்கிட்டாங்கன்னா போச்சு, அப்புறம் நீங்க முடிவு வரைக்கும் காத்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இங்கே ஒரு தடவை பண்ணணும், தேர்தல் நடக்கும்போது ஒரு தடவை பண்ணணும், நடந்து முடிஞ்சிட்ட உடனே அந்த இவிஎம் எல்லாம் எப்படி வச்சுட்டு பண்றாங்கன்றதை பார்க்கணும், அப்புறம் எண்ணம் போது வந்து பார்க்கணும். ஏன்னா அங்க இருக்கிறவன் அரசு ஊழியவன், அவன் இப்படின்னா குரங்கு, இப்படி பார்த்தா வந்துட்டு தேவாங்கு, அவன் எப்படி பார்த்தாலும் வேலை செய்வான். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரணமானது இல்லை. ஒரு கட்சி, இந்த நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சி பன்னா பிரமுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியல் காப்பாளர்னு சொல்லிட்டு அவன் பண்றாங்க. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான், யார் அவங்கன்னு யாருக்காவது தெரியுமா? இப்ப இங்க RSS இயங்குது, இதுல யாரு பன்னா பிரமுக்ஸ் தெரியுமா? அவன் எப்படி கண்காணிச்சிருக்கான் அந்த வீடுகள்ன்றது தெரியுமா? அவன் தான் யாரை நீக்கணும் பட்டியல் எடுத்து அப்படின்றது அவன் தான் கொடுக்குறான். அந்த அட்வைஸ் வச்சு இன்னொரு டீம் பண்ணுது, ஃபார்ம் 7 வச்சு பண்ணுது. எப்படி அந்த ஆனந்த தொகுதியில் எப்படி நடந்திருக்குது? 2 முஸ்லீம் கிட்ட எதிர ஒப்படைக்கிறாரு இந்த பொறுப்பை. ஆமா, ஒரு ஓட்டை நீ காலி பண்ணனா 80 ரூபாய் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவன் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு சைட் இது பண்றான். ஒரே ஒரு முறை வந்துட்டு ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு OTP வருது, அது போதும், எத்தனை பேர் வேணாலும் காலி பண்ணலாம். எப்படி நடக்குது பாருங்க. இத தேர்தல் ஆணையம் கொடுக்கல, ஹெல்ப் பண்ணல, போலீஸே கண்டுபிடிச்சிருக்குது. இவ்வளத்தையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு தான் சொல்லுது. லூப் ஹோல் இருக்குது, அதை வச்சு தான் இவங்க பண்றாங்க. தேர்தல் ஆணையத்தோடைய அந்த இன்டர்நெட்லயே அந்த லூப் ஹோல் இருக்குது, அந்த வெப்சைட்லயே லூப் ஹோல் இருக்குது, அந்த போர்ட்டல்லே இருக்குன்றான். இவ்வளவு பெரிய விடயம் இருக்குது. இதை வந்துட்டு பேசாமலேயே ஒரு பெரிய கட்சி அப்படி போகுது, பேசிட்டு கலையுது அப்படின்னா என்ன? அது துயரமான ஒரு சம்பவம். பண்ணல. இப்ப அந்த எலெக்ஷனுடைய மால் பிராக்டிஸ், பிஜேபியினுடைய இந்த திருகுத்தாள வேலைகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலங்கிற ஒரு கவலையை நீங்க வெளிப்படுத்துறீங்க சார். ஆனா பொதுவான சில விமர்சனங்கள் வச்சாங்க எலெக்ஷன் கமிஷன் மீது. இந்த SIR மாதிரியான விவகாரங்கள் லேசா டச் பண்ணிட்டு மேன்போக்கா டச் பண்ணிட்டு போனாங்க. இப்போ நம்ம முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சரி, சீமான் அவர்களையோ விஜய் அவர்களையோ பேர் சொல்லி விமர்சிப்பது கிடையாது. ஆனால் மறைமுகமாக பல விமர்சனங்களை முன்வைப்பார்கள். நேற்று தினம் அது போல ஒரு சம்பவம் நடந்தது. இவ்வளவு லட்சம் இளைஞர்கள் வந்து திரண்டிருக்கிறாங்க எங்களுடைய நிர்வாகிகள், ஆனால் எந்த ஒரு அசம்பாவிதமோ எந்த ஒரு கூச்சல் குழப்பமோ எதுவுமே இல்லை, கட்டுக்கோப்போட வந்தாங்க, கட்டுக்கோப்போட போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்போட ஒரு இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் படையினால்தான் வந்து சாதிக்க முடியும், நாங்க வந்து வெற்றி பெறுவோம். இப்படி கட்டுக்கோப்பு இல்லாம மரத்து மேல ஏறி நிக்கிறது, இப்படி ஒரு கண்ணாப்பின்னான்னு இருக்கிறது, இப்படிப்பட்டவங்களாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு மெசேஜை, கடுமையான ஒரு விமர்சனத்தை திரு உதயநிதி அவர்கள் விஜய் அவர்களை வந்து அட்டாக் பண்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது அது அரசியல், அது பண்ணட்டும். அவங்க சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி தான், அதை பத்தி ஒன்றும் இல்லை. நான் சொல்லக்கூடியது என்னன்னா,
ஒரு பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் எனிமியை வந்துட்டு இவங்க எனக்கு கவுண்டர் பண்றதுக்கு இன்னைக்கு போர்வாடா இருக்கிறது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான். அதுதான் இவங்க பிரதானப்படுத்துறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க தான். இவங்க இப்படின்னா அதை நான் சொன்னேன் ஏற்கனவே. அதே மாதிரி தான் இந்த விஜய் இவங்கெல்லாம். விஜய்க்கெல்லாம் ஐடியாலஜி போடலாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சுத்தமா கிடையாது. அவர் ஒரு இடத்தை எதிர்பார்க்கிறாரு, அந்த இடத்துக்கு ஒரு எதிரியை தேடுறாரு, கொள்கை எதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு ஒரு சாம்பார் ஒன்றத்தை பண்ணி கருவாட்டு சாம்பார் வச்சிருக்கிறாரு அவர், அவ்வளவுதான். அதனால நல்லா தெரியுது. அதனால அதை பத்தி நம்ம ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. இவங்க அதை திட்டுறாங்க, ரைட்டு, ஓகே. விஜய் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த கட்சி நிலைக்காத மக்கள் பத்தியில, அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க, அது நிலைக்காத மக்கள் பத்தியில. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிந்தனையை தூண்டும் அளவுக்கோ அது ஒரு செயல் சக்தின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கோ அது எந்த சைடுமே செய்யல. அது ஒரு ஜோக்கர் பார்ட்டியா வந்துட்டு 4 நாள் மாறிட்டு வருது. கடைசி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மாநிலத்துல என்ன ஏது இருக்குன்னு கூட தெரியாம ஒரு பிட்டை வச்சுட்டு அவர் பேசுறாரு. அவரு இங்கதான் வந்துட்டு அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது, யாருக்கும் தெரியாது. இங்கதான் மணக்குள விநாயகர் கோயில் இருக்குது, இங்கதான் வெள்ளியனூர் மாதா கோயில் இருக்குது, இங்கதான் வந்துட்டு பாரதிதாசன் வளர்ந்தாரு, போனாரு, வந்தாரு. இது மட்டும்தான் அவருடைய சொந்த ஸ்டஃப். ஒன்றே பிட் எடுக்கிறார். பிட் எடுத்து பேசும்போது கூட அந்த பிட்டு ஆத்தன்டிக்கா இல்லை. பார்த்தோம், அவங்களே போட்டு அந்த நமசிவாயமே போட்டு குத்துன்னு குத்திவிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இந்த கட்சி வந்துட்டு மக்கள் மத்தியில் ஏதோ சாதிக்க போறதா ஊடகத்துல பேசிட்டு இருக்கிறான்ல, அவங்க அனைத்து பேரும் பிஜேபியினுடைய கையாட்கள்ன்றது முதல்ல புரிச்சுக்கங்க. இவங்க அனைத்து பேருமே விஜய் வெற்றி பெறுவார், விஜய்க்கு 20%, விஜய்க்கு 10% அப்படின்னு சொல்லக்கூடியவன் அல்ல, பாஜகவினுடைய கையாட்கள். புரியுதுங்களா? திமுக எதிர்ப்பாளர்கள் மாதிரி அவங்க காட்டுவாங்க, ஆனா எல்லாமே அப்படிதான். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, அதை வச்சு அப்படியே பிஜேபி சார்பா போறது, அதை பிஜேபி பயன்படுத்துறது, இவ்வளவுதான் அந்த சூத்திரமே. இல்லாட்டி வெளிப்படையே சொல்லலாம்ல, விஜய் வந்துட்டு நீங்க அப்படி இப்படிலாம் சொல்ல வேணாம், விஜய் பேசுறது எப்படி, ஏன் அந்த 5000 பேர்ல ஒரு பொதுமக்கள் கூட இல்லை அன்னைக்கு? மக்கள் சந்திப்பு தானே, ரசிகர் சந்திப்புனா வேற, மக்கள் சந்திப்புல எங்க இருந்தாங்க மக்கள்? ஈஸி. விஜய் வந்துட்டு மக்கள் கிட்டே போவாது. மக்கள் யாரும் கவலைப்பட வேணாம், நீங்க அவர் எங்க விட்டீங்கனாலும் சரி மக்கள் வரமாட்டாங்க. அதனால அதுவா போயிட்டு அதுவா தேஞ்சு அதுவா அழிய போற ஒன்றத்தை வந்துட்டு இவங்க பிரதானப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்துட்டு ஊடகங்கள் உருவாக்குற பேப்பர் டைகர்ஸ், ஒரு காகித புலிக்க, அவ்வளவுதான். சீமானை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேணாம், அவர் ஒரு ஆன்டி டிஎம்கே தான் அவர் பேசுவார். ஏன்னா அவருக்கான பிளாட்ஃபார்ம் அது பல விடயங்கள்ல அவருக்கு அது தேவைப்படுது. அவருடைய அரசியல், நான் திமுக திராவிட அரசியலையும் தேச அரசியலையும் நான் எதிரியா கருதக்கூடிய, நான் தனித்தன்மை வாழ்ந்தவன் அப்படின்னு அவர் சொல்லிக்கு வருவாரு. சொல்லிட்டு அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், அது ஒரு தனி வாக்கு வங்கியா இருக்கும், அது செயல்படும், அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை, அது சுட்டி காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா எடுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்துட்டு டிஎம்கே கொண்டு, டிஎம்கே கூட்டணி கட்சிகள் கொண்டு, அதை அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. சார், அதே போல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு. உதயநிதி அவர்களும் சரி, அது அஇஅதிமுகவோட ஒப்பிட்டு சொன்னார், மீண்டும் அடிமைகளோட சேர்ந்து இருக்கிறாங்க நம்மளை வீழ்த்துவதற்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் வச்சாரு. முதலமைச்சர் அவர்களும் அட்ரஸ் பண்ணாரு அமித்ஷாவை கடுமையா, நீங்க எந்த சங்கிய கூட்டத்தை நீங்க கூட்டு வந்தாலும் நாங்க வந்து உங்களை வீழ்த்திடுவோம், நாங்க அதை கடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அமித்ஷாவுக்கு விடப்பட்ட அந்த அறைகோவல் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவர் அமித்ஷா வந்துட்டு மென்ஷன் தாங்க பண்றாரு, கடும் தாக்குதல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பேச வேண்டியதான் கடும் தாக்குதல். இவங்க எப்படி வருவாங்க, அந்த பாம்பு வந்துட்டு அப்படி சத்தம் போட்டுட்டு அப்படி வீட்டுக்குள்ள எல்லாம் போறாரு, புரியுதுங்களா? அது மட்டும் ரொம்ப சைலண்டா பூந்துட்டு அடிக்க வேண்டியவங்கள கடிச்சிட்டு போயிடும். அது இந்த பாம்பு வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு தலையில தான் அடிக்கும், புரியுதுங்களா? மதவாதத்தை வச்சு தலையில ஏற்றுச்சுன்னா அந்த விஷம் அதுக்கப்புறம் இறங்கவே இறங்காது, அப்படியேப்பட்ட பாம்பு. ஸோ இது அடிக்கிறதுக்கு வந்துட்டு பெரியாருடைய ஒரு கருவி தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாரு, நீ எப்படி வந்தாலும் சரி அப்படின்னு, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவன் தொழில்நுட்ப ரீதியா வர்றான்றேன். ஐடியாலஜில வந்துட்டு அவன் தோத்து போயிட்டான் என்னைக்கோ. இன்னைக்கு கூட அவனால ஒன்றும் பண்ண முடியல, ஒரு ஜட்ஜே தோத்து போயிட்டான், அப்புறம் என்னத்த இவங்களா ஜெயிக்க போறாங்க? நான் வெளிப்படையாவே சொல்றேன், ஒரு ஜட்ஜு அவர் இருந்ததுனாலதான் இப்படி ஒரு தீர்ப்பு, இப்படி ஒரு குழப்பம், இப்படி ஒரு கூச்சல், இப்படி ஒரு பிரச்சனை. இல்லாட்டி இல்ல எவனும் ஒத்துக்க மாட்டான். திடீர்னு போயிட்டு ஒரு தூணை காட்டி இது வந்துட்டு தீப தூணு அப்படின்னா, அது தூணு என்ன தூணு, அது யார் சொல்லணும், அது எப்படி, அது ஏன் கோயில் ஒத்துக்க மாட்டேங்குது, 1000 கேள்வி கேட்டுக்கிட்டு அது கூட நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே கூப்பிட்டு இதை பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு, அதுக்கப்புறம் உன் கேஸ் விசாரணை தள்ளி வைப்பாட்டு சொல்றதை விட்டுட்டு நானே போய் பார்த்துட்டு வரேன்ட்டு பெட்டிஷன் வந்த 2வது நாளே வந்துட்டு தீர்ப்பு கூறக்கூடிய ஜட்ஜ் எல்லாம் வந்துட்டு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது, ஜிஆர் சாமிநாதனை தவிர. அதனால அதெல்லாம் பத்தி அப்போ ஐடியாலஜிக்கலா தே லாஸ்ட்.
நம்ம இன்னைக்கு ஆதாரங்கள் எல்லாம் காட்டிக்கிட்டு காலி பண்ணிவிட்டோம். இன்னைக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அது என்ன பண்ணாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஐடியாலஜிக்கலி தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக கால் பதிக்க முடியாது. ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக கால் பதிக்கலாம். திருட்டுத்தனத்தின் மூலமாக கால் பதிக்கலாம். திருடன் வந்துட்டு அங்கஸ்தரத்தெல்லாம் போட்டுட்டு வரப்போறது இல்லை. அவன் இருட்டில் தான் வரப்போறான் கருப்பு ஆடை போட்டுக்கிட்டு. ஓகே, இவன் அப்படிதான் வரான். ஆனால் கருப்பு ஆடை திருட போடுவான். இவன் வந்துட்டு காவி ஆடையை போட்டுட்டு உள்ள வரான். இவ்வளவுதான். ஸோ மென்ஷன் தான் அவர் பண்ணியிருக்கிறார். இவனை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றது தான் வழி. அதை பண்ணிட்டோம்னா போதும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நேற்று நடந்த இந்த மாநாட்டின் மூலியமாக எந்த அளவுக்கு அந்த தொண்டர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் சொல்வது போல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேர்தல் ஆணையம் இது எந்த அளவுக்கு போறப்படி 19ஆம் தேதி டிராஃப்டை வெளியிட போறாங்க. அதை மெயினா வந்து மென்ஷன் பண்ணி ஒரு இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும். அதை தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கவலையோட நம்ம நேயர்களுக்கு தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ மூவிங் ஃபார்வர்டு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் செய்யணும்? இது இல்லை, இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறவாங்க. இன்னும் பலரும் சொல்லியிருக்க கூட அவங்களுக்கு கணக்கில் எடுத்து செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த நம்பிக்கை அந்த கட்சியின் மீது உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது மக்கள் நல திட்டங்கள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அது நிற்குது. இந்த மக்கள் மீது நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவராக ஸ்டாலின் நிற்கிறாரு. இந்த கட்சிக்கு எதிரான தமிழ்நாட்டிற்கு எதிரான சக்திகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய திராணியோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு இருக்குது, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்டமைப்பு இருக்குது, மற்ற கட்சிகளுடைய கட்டமைப்பு இருக்குது. இது மூணுமே ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல நிற்குது. அதனால கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மீண்டும் நான் சொல்ல வரேன், ரகசியத்தில் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு எதிரான இந்த சதி வேலையை முறியடிக்க வேண்டும். இதை கட்சியெல்லாம் தாண்டி எல்லாரும் செயல்பட வேண்டும். அதான் முக்கியம். ஓகே, இங்க வந்து நம்ம தமிழர்களா ஒன்றிணைய வேண்டும்ங்கிற ஒரு கோட்பாட்டை ஆமா நிச்சயமா சார். நேற்று நடந்த அந்த திமுகவினுடைய மண்டல இளைஞரணி மாநாடு சம்பந்தமாகவும் அதில் பேசப்பட்டவை சம்பந்தமாகவும் எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.